இன்னைக்கு நைட்லேருந்தே நாள் நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். ஐ எம் வெரி ஹாப்பி. செம்ம டேஸ்ட்டு வளைகாப்பு சாப்பாடு. எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற கெஸ்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என் ஹஸ்பண்டு நாளைக்கு ஃபங்க்ஷன்னால இன்னைக்கு மருதாணி வச்சுட்ருக்கோம். அடை தட்டிகிட்டு இருக்கோம். இருக்காண்டி ஒரு நிமிஷம். அத்தை போயிட்டு பக்கத்தில் பறிச்சுட்டு வந்தாங்க. ஃபங்க்ஷன் இன்னைக்கு நைட்லேருந்தே நாள் நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் ஒன்று ஒன்றா புளிக்குழம்புக்கு தயிர் சாப்பாட்டுக்கெலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு சும்மா இருந்தால் வேலை வச்சிருவாங்களேன்னு கைக்கு மருதாணி வச்சுட்டு இதான் சாக்குன்னு உக்காந்துட்டோம். சரி நாளைக்கு பார்க்கலாம். இங்கே சமையல் வேலை போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா மம்மி அரிஞ்சு தராங்க. இங்கே வெளியே வாயேன். எங்கள் அத்தை வணக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மாமா எங்கள் அத்தைக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. அப்பா எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாங்க? 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டாங்க. அங்கே ஆன்ட்டிங்கெலாம் சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே இளம் பெண்கள் போட்ட கோலத்தை பாருங்கள். அதெல்லாம் தாண்டி ஸ்பெஷல் டே. எப்படி இருக்கே? நல்லா இருக்கு. சமையல் வேலைலாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ என்னோட கெட்டப் சேஞ்சிங் சீன். அப்படி பிஜிஎம் முதுக்க இதான் என்னோட அப்டேட். சிம்பிளாக ரெடியாக இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு சிம்பிளாக ரெடியாக இருக்கேன். பாருங்கள், நேச்சுரல் பியூட்டி. மூஞ்சிக்கு கூட எதுவுமே போடலை. அப்பா இன்னைக்கு ஒரு நாள் என்னோட அந்த டெலிவரி பெட்டு சேலம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுங்கிற வார்த்தையை என் மைண்ட்லேருந்து ரிலீஃப் பண்ணிட்டு ரிலாக்ஸாக இருப்பேன். ஆனால் என்ன தெரியுமா, இன்ன வரைக்கும் நான் டம்ளர் தண்ணி தான் குடித்தேன். சாப்பாடுலாம் நிறைய போடுவாங்கல்ல, அதனால வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் வயிற்று. எப்படி இருக்கேன் நான்? வளகாப்பு எனக்கு இன்னைக்கு ஹாப்பியாக இருக்குது. எங்கடா ஜிஹெச்சில் பெட்டில் அட்மிட் ஆனால் வளகாப்பு பண்ண முடியாதே அப்படின்னு இருந்தேன். பட் ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி போகுதுன்னு சொல்கிறேன். போலாமா? எனக்கு வளகாப்பு எங்க டக்குனுங்க. எனக்கு வேற பசிக்குதுங்க. வெயிட்டா இருக்கு. ஏற்கனவே வர சாப்பிடல. தேங்க்யூ. வேப்ப காப்பு வலையில நான் தான் மாலை போட்டிருக்கேன். வெயிட் இருக்கு. இப்படி இருக்காது. சோறு எப்ப போடுவாங்க? இப்பதான் வளகாப்பே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கு. தேங்க்யூ. சிரிப்பு பாரு. அதான் பாருங்க, கரெக்டா எங்க மாமா செய்றாங்க. இதான் ஃபைனல் ப்ராசஸ். ஒரு வழியா வளகாப்பு முடிஞ்சிச்சு. ஏற்கனவே மார்னிங்கே இந்த கொண்டைய போட்டு பூ சுத்தண்டே எனக்கு பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கு. அதை மேட்ச் பண்ற மாதிரி முன்னாடி இட்டு சொட்டு மாலையை போட்டு இப்படி ஆக்கிட்டாங்க. பயங்கரமா இடுப்பு வேற வலிக்குதா. சோறு ஒன்று சும்மா சொல்லக்கூடாது. செம்ம டேஸ்ட். அப்படியே ஒவ்வொரு ஸ்பூனு ஊட்டும் போது ஆக அமிர்தமா இருந்துச்சு. நான் போயிட்டு சாப்பிட்டு இருப்பேன். நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
என்னோட வளைகாப்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்க தான் எங்கள் வீட்டு ஆளுங்க. அப்புறம் நான் தனியாக யார் யாருன்னு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். நான் சாப்பிட்றேன். வாங்க சோறு போடுங்க. வளைகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதான் என்னோட ஃபைனல் அவுட்புட். சோத்த போட்டா போதுட்டா சாமிட்டு இருக்கு. எடுத்த உடனே ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். இது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டது ஸ்வீட்டு வடை அப்பளம் சாப்பாடுலாம் எடுத்து காமிக்க முடியாது. புளிசோறு, வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சோறு, சக்கரை பொங்கல், இதெல்லாம் லெமன் சாதம். இதுக்குள்ள மிச்சரு, வாழைப்பழம், உருளைக்கிழங்கு பொரியல். இதுதான் வளைகாப்பு சாதம். கிளப்புகள் பட்டையை ஏதோ சொல்லுவாங்களே என்னது, ஆமா ஊட்டி ஒண்ணுல. வெஜிடபிள் பிரியாணி தான் வேணுமா? எனக்கு வெஜ் தான் வேணும். சக்கரை பொங்கல் அப்ப என்கிட்ட கொடுத்துரு. அம்மா முருகா தூக்கிடுவாங்களே, தூக்கி விடுற பெண்ணிட்டு நானே எந்திரிச்சிட்டேன். ஆமாடா சாப்பிட்டு வேற ஒன்றும் முடியல, வயிறு பயங்கர ஃபுல்லு. ஆமா இது கொஞ்ச நேரம் ஆகட்டும். எல்லாம் கரெக்டாக இருக்கா, எப்படி இருக்குன்னு கூட பார்க்கவே இல்லை. அதான் என்னன்னா அப்படி கண்ணாடியில் நான் என் மூஞ்சே இன்னொருக்கு பார்க்கவே இல்லை. பார்க்கலாமா? நானா இது கண்ணத்துல ஏதோ அடாடையா அப்பி வச்சிருக்காங்க. சாப்பிட்டுட்டு நாங்களே இலை எடுக்கணுமா? எதனாலனா அது வில்லேஜ் சைடோட சம்பிரதாயம். ஏன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருப்போமா, குடிஞ்சு இலை எடுத்தோம்னா எப்படி அது செரிமானம் ஆகிடும். அதனால இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நான் என்ன நினைச்சேன், வளைகாப்பு சாப்பாடு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்லையா. வளைகாப்பு சாப்பாடு அம்மா வீட்டு சைட்லேருந்து போடுவாங்கன்னா, ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், அப்பளம் இந்த மாதிரி சைட் டிஷ்லாம் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து போடுவாங்களாம். நான் வளையல் பார்த்தியா, சாப்பிடும்போது கண்டு வருது. பவரோட நரம்பு, பவர் லீஃப் போயிட்டு பவரோட நரம்பு கையெல்லாம் கொஞ்ச நேரம் நடக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். சோவா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பசிக்குது, நடக்க முடியல, இடுப்பு வலிக்குதுன்னு. இப்போ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நடக்க முடியல, இடுப்பு வலிக்குதுன்னு இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கும். வெளியே கொஞ்சம் நடக்கலான்னா வெயில் சுத்தமா பயங்கரமாக போட்டு தாக்குது. அப்பா இவ்வளோ நேரம் என் மைண்டில் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தேன். இப்போ தனியாக இருக்கும் போது இந்த வளையல், என்னோட லைட்டாக இடுப்பு வலிலாம் பார்க்கும்போது ஐயோ டெலிவரி டேட்டு வந்துருச்சு, டெலிவரி ஆக போதே, ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரணுமே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஜோஜோக்காக எல்லாம் தாங்கிதான் ஆகணும். பல இன்னல்களை தாண்டி அத்தை கூப்பிட்றாங்க. நம்ம போய் கொடுக்கணுமாத்த சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வளைகாப்பு சாப்பாடு கொடுக்கணுமா. வளைகாப்பு சாப்பாடு ப்ளஸ் தட்டு, வளையல், 2 மிட்டாய், வெத்தலை பாக்கு, பூவு, இதெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுமா. பார்த்து நீ கொடு. எங்கள் அத்தையும் பாருங்க எடுத்துகிட்டு வராங்க. எங்கத்த நாயெல்லாம் எதுவும் இருக்காதுல்ல, கூப்பிட்டுட்டே வாங்கத்தே இருக்கும். நாங்கள் ஏன் இப்போ சாப்பாடை தட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோன்னா, பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிடல, சிம்பிளாக பண்ணதுனால. ஆனாலும் தட்டிலலாம் சாப்பாடு போட்டு அவங்க வீட்டுக்கு போய் கொடுக்குறோம். இப்போ தான் இந்த வீட்டை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த வீடும் வண்டியில் போகும்போது கூட நான் பார்த்ததில்ல. கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு வழியாக பக்கத்து வீட்டுக்கெலாம் சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் வயிறு ரிலாக்ஸாக இருக்குது. நானும் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற கெஸ்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு கேமராமேன், என் ஹஸ்பண்டு,
ஆ எபிசோட் 2ல காட்டுறேன். ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், ஆனால் மூஞ்சை மட்டும் மறைச்சிருப்பேன். இவர் நீங்களா ஒரு கற்பனை பண்ணிப்போம், ஒரு வேளை இவர் இப்படிதான் இருப்பாரு. மூக்கு இப்படிதான் இருக்கு, அவர் இப்படிதான் இருப்பாரு. அவர் எப்படி இருக்காருன்னு நீங்களே அவர் எப்படி இருக்காருன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பாய். பார்ட் 2க்கு தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஆமா.